பல்வேறு விமர்சனங்கள் வருகின்ற நிலையிலேயும் மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. போலி மது, கள்ள மது போன்ற தீமைகள் தமிழ்நாட்டை சீரழிச்சிடக்கூடாது என்பதில் இந்த அரசு கவனமா இருக்கு. ஆஹா, எப்படிப்பட்ட வரிகள்னு பாத்தீங்களா? இந்த மாதிரி வரிகளை வேற யாராலையாவது தமிழ்நாட்டில் பேசிட முடியுமா? கள்ளச்சாராயம், போலி மது நாட்டை சீரழிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல, நல்ல எண்ணத்தின் அடிப்படையில மதுக்கடைகள் திறக்கப்படுது. அதை போய் டாஸ்மாக் அரசாங்கமே நடத்துதுன்னு சொல்லி குறை சொல்றீங்க நீங்க. கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்கு தாங்க அரசாங்கமே மதுபான கடையை நடத்துது. தரமான சரக்குகளை கொடுக்குறாங்க. வீரன்னு ஒரு சரக்கு விட்டுருக்காங்க பாரு, அப்படியே தேன் மாதிரி இருக்கு. முருகேசா, தேன் மாதிரி இதுடா சரக்கு. எங்க வாங்கின? தேன் கூட்டுல தான். அட பைத்தியக்காரா. இந்த வீரன் மாதிரியான சரக்கை எல்லாம் குடிச்சு ஒவ்வொரு நாளும் இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, இருக்கக்கூடிய பணங்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டு, நகையை வித்து குடிச்சுக்கிட்டு, பொண்டாட்டி தாலியா அறுத்து சொத்தை வித்து குடிச்சு குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்துறதுக்கு பதிலா, ஒவ்வொரு நாளும் சாகிறதுக்கு பதிலா இந்த மாதிரி விசச்சாராயத்தை குடிச்சிட்டு ஒரே நாள்ல செத்து போறது மேல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் குடிச்சவங்களை தப்பு சொல்லல, குடிச்சு இறந்தவர்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை காயப்படுத்தணுங்கிற நோக்கத்துல பேசல. இதுக்கு அது எவ்வளவு மேல்னு சொல்றேன். ஏன்னா இவர்கள் தெரு தெருவுக்கு மதுக்கடைகளை திறந்து வச்சுக்கோங்களாம். அந்த கடை எதுக்காக திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 சொன்னது போல, போலி மது, கள்ளச்சாராயம் இந்த நாட்டை சீரழித்து விடக் கூடாது என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில தான் மதுக்கடைகள் திறக்கப்படுதுன்னு சொன்னாங்க. நல்ல எண்ணத்தின் அடிப்படையில மதுக்கடைகள் திறக்கப்படுது அப்படின்னா, ஒரு குவார்டர் 50 ரூபாய் கொடுத்துட்டு போயிடலாம். 150 ரூபாய் கொடுக்குற நீங்க 150 ரூபாய் போட்டு அவன் குடிக்கிறதுக்கு பதிலா இந்த பட்டச்சாராயங்கிற பாக்கெட்டு சாராயம் பாக்கெட்டு 30 ரூபா 40 ரூபாய்க்கு கிடைக்கிறதா சொல்றாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு படுத்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. போலி மது, கள்ளச்சாராயம் இந்த நாட்டை சீரழிச்சிடக்கூடாது அப்படின்னா ஒரு குவார்டர் 20 ரூபாய் கொடுங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல 20 ரூபா தான், பெரிய இழப்பு கிடையாது. அவன் காலைல ஒரு 20 ரூபா, ஒரு நைட்டு போயிட்டு 20 ரூபா கொடுத்து ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிட்டு படுத்துக்க போறான். மதுக்கடைகளை வச்சு இந்த அரசாங்கம் வருமானத்தை ஈட்டுகிறது. ஆண்டொன்றுக்கு எத்தனை லட்சம் கோடி சொல்றாங்க. இத்தனை லட்சம் கோடிகளை வருமானத்தை ஈட்டுவதற்காக மட்டும்தான் இவங்க பல சரக்குகள் விடுவாங்க. ரேட் ஏற்றிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு 2 முறை மதுபான பாட்டிலுடைய விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. காரணம், குடிச்சா குடிகாரன் தான் தள்ளாடுவான், குடிக்கிறத நிப்பாட்டிட்டான் அப்படின்னா அரசே தள்ளாடிடும். அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்ச உடனே கட்டிங் போறதுக்காக வாசல்ல எத்தனை பேர் ஒயின் ஷாப் வாசல்ல நிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒயின் ஷாப்ல முதல்ல பிளாக்ல ஓட்டுறது தப்பு, அது ஓட்டுறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாமலாம் நடக்காது, தெரிஞ்சுதான் நடந்திருக்கும். அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள், அதாவது வட்ட செயலாளர்ல இருந்து கவுன்சிலர், மாவட்ட செயலாளர் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாமலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்போ தெரிஞ்சிருந்தே ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா காரணம் ஒன்னே ஒண்ணுதான். மாமூல் வாரம் வாரம் கரெக்டா போயிடும். இந்த மாமூல்ங்கிற விஷயம் இந்த சாராயத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆத்துல மணல் அள்ளுவாங்க, குட்டி யானையை வச்சு திருட்டு மணல் சாக்குல கட்டி அள்ளுறது, அதுக்கு வாரம் வாரம் மாமூல் போகும் லோக்கல் ஸ்டேஷனுக்கு. இதெல்லாம் நான் நேரடியா பார்த்தது. மணலுக்கு பார்த்துருக்கேன், ஆனா அந்த கள்ளச்சாராய விஷயத்துக்குலாம் நான் பார்த்தது கிடையாது. ஆனா உண்மையா அங்க நடந்த விஷயம் இதுதான். போலீஸுக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. ஒரு தள்ளுவண்டி கடையில டீ கூட நம்ம வைக்க முடியாது, ஒரு பஜ்ஜி போண்டா கூட போட முடியாது போலீஸுக்கு தெரியாம. அங்க நேரடியா வந்துருவாங்க. இரவு 10 மணிக்கு மேல நீ கடையை வச்சிருந்தீங்கன்னா கடையை சாத்துப்பான்னு சொல்லுவாங்க காவல்துறை. காவல்துறைக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. அப்போ காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கலெக்டர் ஒருத்தர் குமார்னு முடியுமே, அவர் பேர் என்ன, அவர் இன்னைக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. எதனால அப்படின்னா, நேத்து முதல் உயிர் போன உடனேயே இது கள்ளச்சாராயத்தில் போன உயிர் தான் என்று சொல்லியிருந்தா இந்த உயிர்கள் பழி கம்மியா இருக்கும். நிறைய பேர் சாராயமே குடிச்சிருக்க மாட்டாங்க. கலெக்டரே இது கள்ளச்சாராயத்தால் இந்த உயிர் போகல அப்படின்னு சொன்ன உடனே முதல் செத்தா இருப்பார் ஒரு நபர், அவருடைய துக்க விசாரிக்க வந்த போது அந்த துக்கத்துல சாராயம் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவா ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னாலே அங்க சாராயம் கொடுப்பாங்க. அப்போ இளவு வீட்டுல சாராயம் கொடுத்தத குடிச்சு அதுல நிறைய பேர் செத்துருக்காங்க. அப்ப பாத்துக்கங்க இந்த திராவிட மாடலுடைய லட்சணத்தை. ஒரு உயர்ந்த பொறுப்பில் கலெக்டர் பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரு நபர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உண்மையா இருக்கணுமா இல்லையா? ஒரு பிரஸ்ல பொய்ய சொன்னீங்க, அந்த பொய்யால நீங்க மரணங்கள் அதிகரிக்குது. ஒரு வார்த்தையால, நீங்க சொன்ன பொய்யால இந்த மரணங்கள் அதிகரிச்சிருக்கு. அந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்பட போறாங்க. இறந்தவர்கள் குடும்பத்துல அவங்க படக்கூடிய கஷ்டத்துக்கு இந்த கலெக்டர் சொன்ன பொய் தான் காரணம். மாவட்ட ஆட்சியர் பேசிய பொய்யால் தான் இத்தனை மரணங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளாக மாறுது.
இந்த விஷயத்துக்கு கருத்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு பெரியார் உருவாக்கிவிட்ட ஒரு புரட்சிகர பெண் ஒரு பெண் இருக்காங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களோட ஒருமையில பேசுவாங்க. அவனுக்குலாம் என்ன மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒருமையில பேசுவாங்க. அந்த பெண், அந்த பொம்பளை வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பொம்பளைக்கெல்லாம் மரியாதை கிடையாது. அந்த பொம்பளை என்ன போட்டிருக்கா அப்படின்னா, அந்த பொம்பளை பேரு ஸ்ரீவித்யாவா ஸ்ரீதேவியா ஏதோ ஒண்ணு. டாஸ்மாக்கை மூட சொல்வது மக்கள், டாஸ்மாக் வேணும் என்பதும் மக்கள். எந்த மக்கள் வேணும்னாங்க? பொம்பளை எங்க ஊருக்கு வாங்க, இப்ப கள்ளக்குறிச்சிக்கு போவோம், பொம்பளைங்கள்ட்டெல்லாம் மைக்க நெட்டி கேட்போம், டாஸ்மாக் இருக்கணுமா இல்ல மூடணுமான்னு சொல்லி கேட்போம். ஒரு சில குடிகார பைய திருட்டு திராவிட பைய சொல்லுவான் டாஸ்மாக் வேணும்னு. எந்தவித தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் டாஸ்மாக் வேணும்னு சொல்ல மாட்டாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது மக்கள். எந்த மக்கள்? இந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் திமுக நிர்வாகி, திமுக வேட்பாளர் ஒரு வெற்றி பெற்றதற்கு பதாகை வச்சிருக்காரு கள்ளக்குறிச்சியில. கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் யாரு? அவரு தான் வந்து இந்த சாராயத்தை வித்தவன். அவன் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதற்கு பதாகை வச்சிருக்கான். கள்ளச்சாராயம் காய்ச்சுவது மக்களாம். அதான் திமுக மக்கள், திராவிட மக்கள், வேற ஒண்ணும் இல்லை. அதை வாங்கி குடிப்பதும் மக்கள். வாங்கி குடிச்சது தமிழ் மக்கள் தான். குடிச்சவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. இந்த குடிக்கு அடிமையாக்கி வச்சு காலங்காலமா சாராயத்தை திறந்து விட்டு நீங்க என்ன மைத்துக்கு பணங்கள்லையும் தென்னங்கள்லையும் தடை பண்ணி வச்சிருக்கீங்க. அது மதுனா இதுக்கு பேர் என்ன? பனங்கல்லு தென்னங்கல்லு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில வெறும் வயிற்றுல ஒரு 10 நாள் குடிச்சோம்னா இந்த வயிறுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் சரியாகி ஒரு மனுஷன் புதுமை பெறுவான், அவனுக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். அந்த விஷயத்தை தடை பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க இந்த கள்ளச்சாராயத்தை இன்னைக்கு நாட்டுல ஊடுருவதுன்னு அது காரணம் என்ன? அங்க விலை கம்மியா கிடைக்குது, உங்கள்ட்ட விலை அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம்லாம் கிடையாது. உங்க சரக்கை வந்து வாங்கி குடிச்சா கொஞ்ச நாள் கழிச்சு சாவுவான், சொத்தெல்லாம் அழிச்சு பொண்டாட்டியெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்தி குடும்பத்தையே அழிச்சு விட்டு அவனும் சாவுவான். இந்த சாராயத்தை குடிச்சா கூட ஒரு நாள்ல செத்துருவான். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் மக்கள், அதை வாங்கி குடிப்பதும் மக்கள். சரி, இதையெல்லாம் அரசு தடுத்தால் போராட்டம் நடத்துவது மக்கள். இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறத அரசு தடுத்துட்டாங்க அப்படின்னா போராட்டம் நடத்துறாங்களாம். எங்கப்பா போராட்டம் நடத்துனாங்க? கள்ளச்சாராயத்தை தடுத்தாங்க அப்படின்னு எப்படி நீ தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் எப்ப போராட்டம் நடத்துனாங்க? ஒரு மயிரும் தெரியாம உட்காந்துட்டு கருத்து மட்டும் போட்டுட்டு இருக்க கூடாது. பொதுவெளிக்கு வரணும், மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திச்சு அங்க மக்கள் இருக்கக்கூடிய குறைகளை பத்தி சொல்லணும். திமிரு மயிர அதிகார திமிர்ல பதிவு போடக்கூடாது. சரியா? இதையெல்லாம் அரசு தடுக்கலை என்றாலும் போராட்டம் செய்வது மக்கள். அரசு தடுக்கலைன்னா தான் போராட்டம் செய்வாங்க. அரசு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்படி கேடுகட்டத்தனமா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, இதை தடுக்காம கள்ளச்சாராயம் குடிச்சு இப்பதான் விழுப்புரத்துல 22 பேர் செத்தாங்க. அடுத்த வருஷமே, ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இங்க 37 பேர் இப்ப செத்துருக்காங்க. அது 50 அதிகரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில அரசை பார்த்து கேள்வி எழுப்புனா நீங்க அதிகார திமிர்ல பதிவு போடுவீங்க அப்படின்னா இது எந்த விதத்திலையும் ஏற்புடையது அல்ல. முதல்ல இந்த அதிகார திமிரு, இந்த ஆணவ திமிர்ல ஆட்டம் போடுறத நிறுத்துங்க. எல்லார்ட்டையும் ஒரே நாள் ஒரே மாதிரி ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் இருக்காது. இந்த மாதிரி அதிகார திமிர்ல ஆட்டம் போட்டவங்களாம் எந்த அளவுக்கு வீழ்ந்து போயிருக்காங்கிறத நம்ம வரலாறு நெடுக பார்க்கலாம். எல்லாரும் இப்படி ஆட்டம் போட்ட எல்லாரும் ஒரு நாள் வீழ்ந்து போயிருக்காங்க, அவங்க வீழ்த்தப்பட்டிருக்காங்க. இதே நிலை நீடிக்காது. அதை முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு வார்த்தைகளும் போடக்கூடிய பதிவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேத்து உங்க கலெக்டர் இருக்காரு கள்ளக்குறிச்சியில், அவர் பணியிடை மாற்றம் செஞ்சிருக்கீங்களே, அவரு சொன்ன ஒரு வார்த்தையால தான் இத்தனை மரணங்கள் அதிகரிச்சிருக்கு. முதல் மரணம் ஏற்பட்ட போதே கள்ளச்சாராயத்தை யாரும் குடிக்காதீங்க, டக்குன்னு ஸ்டாப் பண்ணுங்க, அப்படியே குடிச்சிருந்தாலும் கையை விட்டு அமட்டி வாங்க எடுங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த மரணங்களை அதிகரிச்சிருக்காது. அப்போ வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், பதிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி திமிரு பதிவுகள்லாம் போடாதீங்க. ஒரு நாள் எதிர்வினை வரும்போது தாங்க மாட்டீங்க.